கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் வணிக வழிகாட்டி நிகழ்ச்சி. நேயர்களே, பங்குச்சந்தை மற்றும் பல்வேறு முதலீடுகளுக்கு வழிகாட்டும் இந்த நிகழ்ச்சியில் நாம் சென்னையை தவிர பல மாவட்டங்களைச் சேர்ந்த வர்த்தக நோக்கில்லாத முதலீட்டாளர்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஆலோசனைகளை தரக்கூடிய ஆலோசகர்களை இங்கு அழைத்து அரங்கத்தில் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்து நேயர்களுக்கு பயன்படும்படி ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். அந்த வகையில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த ஆலோசகர்கள் வர்த்தக நோக்கில்லாமல் முதலீட்டாளர்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புபவர்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளலாம், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அந்த வகையில் முதலாவதாக வேலூரைச் சேர்ந்த அப்போலோ கேபிட்டல் நிறுவனத்தின் எஸ் மூர்த்தி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரிடம் பங்கு வர்த்தகம் மற்றும் பொருள் வணிக சந்தை பற்றிய பல்வேறு சந்தேகங்களை கேட்க இருக்கின்றோம். உங்கள் சார்பில் மூர்த்தி அவர்களை வரவேற்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தற்போதைய பங்குச்சந்தை நிலவரத்தை பார்த்துருவோம். நேர்களே, தற்போதைய பங்குச்சந்தை நிலவரம் பற்றிய தகவல்களை தருவதற்காக ஆங்கில செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு சேதுராமன் அவர்கள் தொலைபேசியில் இருக்கின்றார். வணக்கம் சேதுராமன் சார். வணக்கம் சார். சார், தற்போதைய பங்குச்சந்தை நிலவரம் என்ன சார்? அதாவது நேற்றைய தினம் முடிவுடைய இந்த யுஎஸ் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது ஒரு ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வீக்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் வீக்கா இருக்கு. அது போல ஐரோப்பிய மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது குளோபல் குரோத் ஸ்லோ டவுன் இருக்கும் அப்படின்ட்டு அங்கேயும் வீக்கா இருக்கு. சோ அதே இதுதான் வந்து இங்க இந்தியாவுக்கும் அது கண்டினியூ ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில ஓப்பனா நம்ம இந்திய பங்கு சந்தைகள், அதாவது சைனாவுடைய குரோத் எப்படி இருக்கும் என்பதை வந்து சைனாவும் இந்தியா வந்து இப்ப மெயின் போக்கஸ் வந்து ஆல் ஓவர். அதுல சைனாவோட குரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல வந்து சில தடுமாற்றங்கள் இன்னைக்கு சந்தேகங்கள் வந்ததுனால கொஞ்சம் மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்லிப்பேஜ் வந்திருக்கு. சோ நமது இந்திய பங்கு சந்தையை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க அந்த ஆப்ஷன்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது 5500 5600 புட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்க அதிகமான ஓபன் இன்ட்ரெஸ்டும், அதே மாதிரி 5800 5900 கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னாக்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் இருக்கிறது. சோ இதை வைத்து பார்க்கும் பொழுது நமது இந்த மாசத்தினுடைய ரேஞ்ச் பவுண்ட் பார்க்கும்போது 56 இருந்து 58 வரலையும் ட்ரேட் ஆகக்கூடும். 58ல வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸா இருந்துட்டு இருக்கு. சோ அதுக்கு மேல அது போச்சுனாக்க மார்க்கெட் வந்து ஒரு ஒரு சீறி எழும்பி செல்லக்கூடிய காலையாக இருக்கக்கூடும். அந்த 58 வந்து எப்படி தாண்டதுங்கிறதுதான் நம்ம வந்து இப்ப பார்க்க வேண்டியது இருக்கு. மீன் டைம் பார்த்தோம்னாக்க நமது சந்தைகள்ல வந்து காலாண்டு முடிவுகள் நாளை மறுநாள் தினத்துல இருந்து வர இருக்கிறது. இன்ஃபோசிஸ் அண்ட் HDFC பேங்க் இருக்கு 12ஆம் தேதி அன்னைக்கு. சோ அதனால காலாண்டுகளுடைய போக்கை வைத்து ஸ்டாக் ஸ்பெசிபிக் மூவ்மெண்டோட மார்க்கெட் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஐஐபி டேட்டாவும் வர இருக்கின்றதுல ஐஐபி டேட்டாவும் இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய பங்குகள்னு பார்க்கும்பொழுது HCL டெக்னாலஜிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டாடா ஸ்டீல், இது மூணும் கொஞ்சம் பெட்டரா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மேஜரா மார்க்கெட்ல வந்து ஒரு நெகட்டிவ் கான்ட்ரிபியூட் கொடுத்ததுன்னு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், LNT இது மூணும் ஒரு கன்சாலிடேட்டாவே நிறையவே இறங்கி இருக்கு. சோ இதனாலதான் இந்த ஒரு 20-25 பாயிண்ட் போக்குல இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் போக்கு இன்றைய தினம் பார்க்கும்போது ஒரு தேசிய பங்குச்சந்தை NSE வந்து 5665 இருந்து 5740 அந்த லெவல் வரலையும் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. உங்க தகவலுக்கு நன்றி திரு சேதுராமன் சார். தேங்க்யூ. நேர்களே, அந்நிய செலாவணி சந்தையில் பல நாட்டு நாணயங்களுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை பார்ப்போம். அமெரிக்க டாலருக்கு நிகராக 52.88, பவுண்டிற்கு நிகராக 84.56, யூரோவிற்கு நிகராக 68.02, ஜப்பான் எண்ணிற்கு நிகராக 1.47, சிங்கப்பூர் டாலருக்கு நிகராக 42.99, மலேசியன் ரிங்கிட்டிற்கு நிகராக 17.18, அமீரக திர்ஹமுக்கு நிகராக 14.37. அது அந்நிய செலாவணி சந்தை பற்றிய தகவல். வணக்கம் மூர்த்தி சார். சார், இப்ப பொதுவாக பங்குச்சந்தையில நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு அடிப்படை கேள்வி என்னன்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய ஆலோசகர்கள் அவங்க வந்து ப்ரொஃபஷனல், அவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். நேரடியாக பங்குச்சந்தையில் மெம்பர் என்று சொல்லக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க, நல்ல ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் பல மாவட்டங்களை பொறுத்தவரையும் வரக்கூடிய தகவல்கள் வந்து அவ்வளவு நம்பிக்கை அளிப்பதாக இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து தவறாக வழிநடத்துகிறார்கள் மக்களை. ஏன்னா அந்த பங்குச்சந்தை மற்றும் பொருள் வணிக சந்தையின் பெயரால் கோவை, ஈரோடு, சத்தியமங்கலம் போன்ற பல்வேறு பகுதிகளில் பெரும் தொகை வந்து மக்களிடம் ஏமாற்றப்படுகிறது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அது போன்ற விஷயங்கள் ஏன் நடக்கின்றது மாவட்டங்கள்ல? முதல்ல சார், இது வந்து ஒரு காமன், நாட் ஓன்லி இன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இது வந்து நடக்கிறது இல்ல. இது எல்லா துறைகளிலுமே இருக்கு. ஊழல் இல்ல ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள். சோ ஏமாற்றக்காரர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றவர்களும்
இருந்துட்டா இருக்கும். ஸோ இது வந்து கண்டினியூஸா இருக்கிறதா செய்யுது, நாட் ஓன்லி இன் ஸ்டாக் மார்க்கெட். சார் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கார்ஸ் பேர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மரங்கள். ஸோ அப்படியே நீங்க லைனை பார்த்துட்டே வரீங்க அப்படின்னு சொன்னா ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து உங்களை போன்ற அல்லது சமூக அக்கறை கொண்ட மனிதர்களுடைய பணி அதிகமாகின்றது அல்லவா? ஊடகங்கள் மூலமாக வந்து மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல வேண்டிய விஷயம் நமக்கு அதிகமாக இருக்கின்றது. தற்போதைய பங்குச்சந்தை நிலவரம் சேதுராமன் சார் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய அனுபவத்தில் சந்தையின் போக்கு எப்படி இருக்கும் வரும் வாரத்தில்? சார் இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி ரேஞ்ச் பவுண்டு தாங்க. ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ஹை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல ஏறணும் போது கொஞ்சம் தயங்குது. ஸோ ஒரு புல் பேக், ஒரு சின்ன ரேஞ்ச் பவுண்ட் தான் மார்க்கெட். ஸோ ஒரு 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும், அதுல மாற்றமே இல்லைங்க. எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை உங்களுடையது? பொதுவாக வந்து பல்வேறு விதமான அணுகுமுறைகள் இருக்கின்றன. அந்த சராசரி மூவிங் சராசரி என்று சொல்லக்கூடிய நகர்வு, சராசரியான நகர்வை வைத்து ஒரு முடிவு செய்கின்றார்கள், வர்த்தக முடிவு, அல்லது மென்பொருள் அலசலின் அடிப்படையிலாக எலியட் வேவ் போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. கண்டிப்பா இப்படி ஒரு இருக்கு. அடிப்படை தொழில் அலசல் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. கண்டிப்பா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்பது எல்லாருக்கும் சாதாரணமாக பொதுவான விஷயம். அணுகுமுறை வித்தியாசப்படும். உங்களுடைய அணுகுமுறை என்ன சார்? நீங்க சொல்ற மாதிரி ஃபார்முலாஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ எலியட் வேவ், ஃபிபோனோசி, ஸோ MACD அந்த மாதிரி. ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணோம், எந்தெந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம், ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபைன் டியூன் வந்து ரொம்ப தேவை. ஸோ எங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 years எக்ஸ்பீரியன்ஸ், அதுல ஃபைன் டியூன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைன் டியூன்றது என்னன்னா வியாபார நுணுக்கங்கள், சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபாதர் வந்து அந்த தொழில் செய்யறாருன்னா தன்னுடைய மகனுக்கு கண்டிப்பா அதை வந்து சொல்லிக் கொடுப்பார். ஸோ புதிதாக இறங்குறவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ அவங்களுக்கு வந்து வந்தீங்கன்னாக்கா பேசிக் வந்து நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மினிமம் ஸ்டார்ட் வித் 10,000 rupees. ஸோ 5 lakhs 10 lakhs வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 10,000 rupees வந்து ஒருத்தர் மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஒரு சப் புரோக்கரோ இல்ல அவரோ ஸோ கண்டிப்பா வந்து இன்னும் கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ் சொல்லி தரோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சக்சஸ் பண்றதுக்கான ஆக்ஷன் சொல்லி தரோம். சரிங்களா? ஆக்ஷன் சொல்லி கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் சொல்லி தரோம். ஸோ ஆக்ஷன் வந்து ரொம்ப இப்ப நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா செய்யறதுக்கு சமையல் செய்யறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கும். ஸோ இன்னைக்கு எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு விகிதாச்சாரம் இருக்கு. இல்ல பொதுவாக இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு வச்சுங்களேன், நீண்ட கால உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். இப்ப சென்னை பங்கு சந்தை தன்னுடைய 75வது நிறைவு விழாவை கொண்டாடியது. அதில் வந்து கிட்டத்தட்ட 90 வயது முதிர்ந்த ஒருவர் வந்தார். கண்டிப்பா அவர் வந்து நீண்ட கால முதலீட்டாளர்கள், அதாவது 40-50 வருடம் சந்தையோடு தொடர்புடையவர். கண்டிப்பா அதே போல பலர் இருக்கின்றார்கள். பலர் வந்து வர்த்தக ஆலோசனைகள் கொடுக்கிறார்கள். பிரச்சனை எங்கே எழும்புகிறது என்றால், நேரடியாக பங்கு சந்தையோடு தொடர்பு இல்லாமல், நாம் பொதுவாக குறை சொல்லவில்லை யாரையும், சப் புரோக்கர் என்று சொல்லக்கூடிய அந்தந்த பகுதி வாரியாக இந்த துறையை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடியவர்கள், அவர்கள் நம்முடைய ஆலோசனை மட்டுமே கொஞ்சம் தங்களுடைய தகுதியை வளர்த்து கொண்டு இது பற்றிய விஷயங்களில் ஆழமான ஒரு அறிவை பெற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை. கண்டிப்பா. ஆனால் ஒரு வர்த்தக நோக்கில் அவருக்கு அதிகமாக வர்த்தகம் நடைபெறும் பொழுதுதான் அவருடைய தரகு தொகை அதிகமாகும். கண்டிப்பா அவருடைய சர்வைவல்ங்கிற ஒரு விஷயமா எடுத்தது. ஆமாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தவறுகள் ஏற்படுகின்றன. அப்படிங்கும்போது முதலீட்டாளர்கள் இப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு எப்படி தங்களுடைய முதலீட்டை பாதுகாத்துக் கொண்டு லாபம் பெறுவது? ரொம்ப சிறப்பான கேள்வி சார். இப்பத்துக்கு தேவையான கொஸ்டின் சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்ட்ராடேன்றத வந்து ஒரு 50% இல்ல ஒரு 40% இல்ல 30% தான் வந்து எடுத்து ஒர்க் பண்ணோம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொல்ற மாதிரி சில புரோக்கர்ஸோடைய அவங்களுடைய லாபத்துக்காக எக்ஸ்போஷர் அதிகமா கொடுத்து செய்யறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்ட்ராடேலியே சார் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மழை வருது அப்படின்னு சொன்னா இல்ல ஒரு பூ பூக்குதுன்னு சொன்னா இன்னைக்கே ஆகணும்ன்றது கட்டாயம் கண்டிப்பா கிடையாது. சோ மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட். சோ 3:30க்கு முடியுது. சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கே டார்கெட் அச்சீவ் ஆகணும்ன்றது கண்டிப்பா வந்து உண்மை இல்லை. சோ அது எப்போ போகணும்? அது மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை. இன்ட்ராடே பண்றவங்களுக்கு இன்னைக்கு டார்கெட் அச்சீவ் ஆனதானே அவங்க வெளியே வர முடியும், எக்ஸிட் கிடைக்கும். இன்ட்ராடே பண்ணுபவர்கள் பெரும்பாலும் அதிக பணத்துடன் வருவதில்லை. ஆனால் குறைந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தினந்தோறும் இழக்கிறார்கள். கண்டிப்பா சார். அதாவது ஒரு முதலீட்டாளர், தரமான முதலீட்டாளர் பெருந்தொகையை முதலீடு செய்து ஒரு குறுகிய கால அல்லது நீண்ட கால அடிப்படையில் காத்திருந்து பங்குகளில் லாபம் செய்வது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு பயந்து அதில் சந்தேகம் கொண்டு
இந்த தின வணிகம் என்று சொல்லக்கூடிய இன்ட்ராடேயில் தினந்தோறும் அந்த பணத்தை 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் முதலீடு செய்யறதை இவர் 20 நாள் 5000 காலி பண்ணிட்டு போயிடுறாரு. அதான் உண்மை நடக்குது. உண்மை சார். ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்றேன். சோ தினந்தோறும் விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள், பூ அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 40% வந்து வேஸ்ட் ஆகுது. இது வந்து உண்மை. சோ அந்த 40% வந்து பாத்தீங்கன்னா விவசாயி கொஞ்சம் எடுத்துக்கிறார். சோ ஸ்டாக்கிஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் விநியோகம் பண்ணக்கூடியவர் அவர் எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்லறை விற்பனையாளர், ரீட்டைலர் அவர் எடுத்துக்கிறார். சோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா நுகர்வோர். சோ வாங்கிட்டு வந்துட்டோன்னே அவங்களுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கும். சோ அந்த 40% வந்து பிரியுது. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. சோ சுமை வந்து அதிகமா இல்ல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா புரோக்கரோ இல்ல வேற யார் வழிகாட்டுறாங்களோ அவங்களோ சுமை எடுத்துக்கிறது இல்ல. முழுக்க சுமை வந்து பாத்தீங்கன்னாக்கா மாறாக அவர்கள் லாபத்தை எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள். கரகருக்கு தரகத்தொகை கிடைத்து விடுகிறது, அரசாங்கத்திற்கு வரி கிடைத்து விடுகிறது, ஆலோசகருக்கு அவருக்கு ஆலோசனை சொன்னதற்கான அந்த கட்டணம் கிடைத்து விடுகிறது. ஆனால் முதலீட்டாளர்களுக்கு மட்டும் தவறான முடிவு 40% நஷ்டம் மட்டும் கிடைக்கிறது. 40% அவரே வந்து எடுத்துக்கிறார். சோ ப்ராஃபிட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 5% இருக்கும், 2% இருக்கும், 10% இருக்கும். 40%. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன சார்? எங்க இருந்து பேசுறீங்க? சார் நாமக்கல் மாவட்டம் குமாவட்டம் இருந்து பேசுறேன் சார். உங்க கேள்வி? பேர் சாமராஜன் சார். எல்ஐசி பத்தி ஒரு தகவல் கேட்கலாம் தாங்க சார். சொல்லுங்க சார், கேள்வி கேளுங்க சார். அம்மா பேர்ல 50,000, அப்பா பேர்ல 50,000 போட்டுங்க சார். சரி. 3 வருஷம் ஆகுதுங்க சார். வர 18ஆம் தேதியோட முடியுது. சரிங்க. அது எவ்வளவு வேல்யூ ஆயிருக்கு, டபுள் மடங்கு ஆயிருக்குன்னு சொல்லிதான் போட்டாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலங்க சார். அதான் கேட்கலாம்னு கேட்டுங்க சார். அது வந்து யூலிப் திட்டம் என்று சொல்லக்கூடிய சந்தை அடிப்படையிலான திட்டத்துல நீங்க போட்டிருக்கீங்க. இந்த திட்டங்கள்ல வந்து அவங்க உங்களிடமிருந்து பெறக்கூடிய தொகையை பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதில் வரக்கூடிய லாபத்தை பிரித்து கொடுக்கிறார்கள். நெட் அசெட் வேல்யூ என்று சொல்லக்கூடிய நிகர சொத்து அடிப்படையில் இந்த பணம் பிரித்து கொடுக்கப்படுகின்றது. அப்படித்தானே சார்? கண்டிப்பா. இப்ப இரட்டிப்பாகும் சொல்லி அந்த முகவர் இவருக்கு இந்த திட்டத்துல சேர்த்திருக்காரு. 3 வருடம் முடியுது. இப்ப எப்படி இருக்கும் நிலைமைன்னு அவர் கேட்கிறாரு. எப்படி இருக்கும் இது சார்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டின அமௌண்ட்டை ஒரு 70% 80% தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா யூலிப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது சோ 20% 30% வந்து கமிஷன் வந்து கொடுத்துறாங்க முகவருக்கு. சோ இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூல இருந்து தான் கொடுக்குறாங்க. அவர் வந்து 100 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு சொன்னா 70 ரூபீஸ் தான் வந்து மார்க்கெட் போகும். மீதி 30 ரூபீஸ் வந்து கண்டிப்பா கமிஷனா பார்ப்போம். சோ அதுக்கப்புறம் இல்லாம ஃபண்டமெண்டல் சார்ஜஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ், சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து என்ட்ரி லோட், எக்ஸிட் லோட், பல விஷயங்கள் இப்போ அது வந்து செபி தலையிட்டு சில நடவடிக்கை எடுத்தது. அதற்கு பிறகும் இந்த சுமை இருக்கத்தான் இருக்குது முதலீட்டாளர்களுக்கு. கண்டிப்பா சார். சார் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே பாதுகாப்பு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம். சோ ஷார்ட் டேர்ம்ல வந்து இது வந்து வியாபாரம் ஸ்தலம் இல்லைங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னாலே பாதுகாப்பு, ஒரு நாளைக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றது. சோ அதுல வந்து நம்ம வியாபாரம் பண்ணணும், அதுல வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். இப்ப இவருக்கு என்ன ஆலோசனை கொடுக்கலாம்? இப்ப உடனே அவர் க்ளோஸ் பண்ணலாமா, நீண்ட காலம் காத்திருக்கலாம்? இல்ல சார், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியா இருக்குன்னா நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 years 6 years கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் சொன்னார் இல்லீங்களா முகவர், அதை விட அதிகமாவே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா ஒரு ஆஸ்திரேலியன் மார்க்கெட், நம்ம மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 100 years கிடையாது. ஆஸ்திரேலியன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1900 yearsல இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா வந்து மார்க்கெட் அப்படின்னாலே உயர்வதான் வாய்ப்பு இருக்கே தவிர இறங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. சோ ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் வியூ பண்ணுங்க. ஒரு 5 years 6 years பொதுவான செய்தி, இது போன்ற யூலிப் திட்டங்களில் சேர்பவர்கள் நீண்டகால அடிப்படையிலான முதலீடாக அதை எடுத்துக்கொள்வது நல்லது. கண்டிப்பா. அந்த குறிப்பிட்ட காலத்தில் உடனடியாக அவர் க்ளோஸ் பண்றதா இருந்தா சந்தையின் போக்கை ஒட்டி அவர்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. கண்டிப்பா. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த, அதாவது டாப் பிக்ஸ் என்று சொல்வார்கள், கண்டிப்பா சிறப்பான பங்குகள் அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பங்குகள் வர்த்தகமாகும். இப்போது வர்த்தகமாகி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான பங்குகள் எது வால்யூம் அடிப்படையில்? கண்டிப்பா சொல்றேன் சார், நோட் பண்ணிடுங்க. யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தேவை இருக்கு சொல்லுங்க. இதுதான் இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும் காலங்கள்ல கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு மூமெண்டம் இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்க எடுத்து ஒர்க் பண்றீங்க, ட்ரேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட் வந்து அதிகம். சோ இதே ஒரு சைட்வேஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க எடுத்து ஒர்க் பண்றதுல லாசஸ் தான் வந்து ஃபேஸ் பண்ணிடும். சோ மூமெண்டம் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல், கிராம்ப்டன் கிரீவ்ஸ், மெக்டானல்ட், சேஷகோவா, ஆர்காம், ஆதானி ENT, ஜேபி அசோசியேட், டாடா பவர், IDFC, PFC,